இன்னும் சில வினாடிகள் தான் வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் ஸ்பேயர். நான் உங்க முத்துராமன். இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருக்குறள்ல புலவின்ற ஒரு அதிகாரத்துல இருந்து வர 5 குறள்களை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 131வது அதிகாரம் புலவி. புல்லாதிர அப்புலத்தை அவரும் அல்லல் நோய் காண்கம் சிறிது. இந்த குறளின் விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, துன்ப நோயை சிறிது காண்போம், அதற்காக அவரை தழுவாமல் இருந்து பிணங்குவாயாக அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்வதாக அமைது. ஓடும்போது அவர் அடைகின்ற துன்ப நோய், அதாவது சண்டையிடும்போது ஏற்படுற துன்பமானது நோயாக கருதி இந்த வள்ளுவர் இதுல சொல்றாரு இந்த பாடல்ல. அதற்காக அவரை தழுவாமல் இருந்து பிணங்குவாயாக, அவரே அதை ப்ரொமோட் பண்றதாக இந்த ஒரு குறள் மட்டும் ஒரு கிண்டலா கேலியா ஒரு நகைக்காக அமைந்திருக்கு. வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்து வான்புகழ் கொண்டது தமிழ்நாடு அப்படின்னு பாரதி சொல்லுவாரு. அதுக்கேற்ப வள்ளுவர் நகையாகவும் சுவையாகவும் நமக்கு இந்த திருக்குறளை வழங்கிட்டு போயிருக்காரு. 2வது குறளுக்கு போலாம். உப்பமைந்தற்றால் புலவி அது சிறிது மிக்கற்றால் நீளவிடல். 2வது குறளின் விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உப்பு உணவில் அளவோடு அமைந்திருப்பதை போன்றது ஊடல். ஊடலை அளவு கடந்து நீட்டித்தால் அந்த உப்பு சிறிதளவு மிகுதியாக இருப்பதை போன்றது. இந்த குறள் விளக்கம் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது சாப்பாட்டுல நம்ம உப்பு அளவா சேர்த்துக்கிட்டோம்னா அது சுவை தரும். அதுவே கொஞ்சம் அளவு மிஞ்சிச்சுன்னா அந்த சாப்பாடு சாப்பிட முடியாது. அது போல இந்த ஊடல், அதாவது சண்டை, ரிலேஷன்ஷிப்ல ஒரு உறவுல சண்டைன்றது உப்பை போன்ற அளவாக இருக்கணும். கொஞ்சம் கூடிடுச்சுனாலும் அது பிரச்சனை தான். அது சாப்பிட முடியாது, எதற்கும் பயனற்றதா ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். 3வது குறள். அளந்தாரை அல்லல் நோய் செய்தற்றால் தம்மை புலந்தாரை புல்லாவிடல். குறள் விளக்கம். ஊடல் கொண்டவரின் ஊடல் நீக்கி தழுவாமல் விடுதல் என்பது ஏற்கனவே துன்பத்தால் வருந்துவோரை மேலும் துன்ப நோய்க்கு ஆளாக்கி வருத்துவதாகும். இந்த குறள்ல பாயிண்ட்டுக்கு அப்படியே வராரு கொஞ்சம் கொஞ்சமா. என்னன்னா, சண்டை போட்டுட்டு நீங்க பேசாம விட்டுட்டீங்க அப்படின்னா சண்டையிட்டவங்க இன்னும் ரொம்ப மனவேதனை அடைவாங்கன்றத நமக்கு தெளிவுபடுத்தும் விதமா இந்த குறள் அமையுது. ஊடல் கொண்டவரின் ஊடல் நீக்கி தழுவாமல் விடுதல். சண்டை போட்டுட்டு அவங்கள்ட்ட நீ சண்டை போட்டுட்டே அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ஏதுன்னு கேட்காம விடுதல் ஏற்கனவே துன்புறுதல் வந்தவரை மேலும் துன்ப நோய்க்கு ஆளாக்கி வருத்துவதாகும். சண்டையை மீண்டும் நீட்டிக்காம போகணுன்றக்காக நிப்பாட்டிட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு அதை கேட்டு அந்த சால்வ் பண்ணாம இருக்கிறது மேலும் துன்பத்தை தான் தரும்னு வள்ளுவர் சொல்றாரு. 4ஆம் குறள். ஊடியவரை உணராமை வாடிய வள்ளி முதலறிந்தற்று. விளக்கம். ஊடி பிணங்கியவரை தெளிவித்து அன்பு செய்யாமல் கைவிடுதல் முன்பே நீரில்லாது வாடிப்போன வள்ளிக்கொடியின் வேரை அறுப்பது போன்றதாகும். அதாவது சண்டையிட்ட பிறகு, ஒரு சின்ன சண்டை ஏற்பட்ட பிறகு அது தெளிவித்து அன்பு செய்யாமல் என்ன ஏதுன்னு கேட்டு ஒரு எமோஷனல் சப்போர்ட் இல்லாமல் அப்படியே கைவிடுத்து போறது. அதாவது நீங்க என்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், என்ன உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்து அதை விலகி சென்றாலுமே நீங்க என்னதான் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அது நான் அந்த சண்டையை அப்போதைக்கு ஸ்டாப் பண்றதுக்காக அங்கிருந்து விலகிட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே அது கைவிடுதலுக்கு ஒப்பாகவே வள்ளுவர் கூறுறாரு. முன்பே நீர் இல்லாமல் வாடி போன வள்ளி கொடியின் வேரை அறுப்பதற்கு போன்றது அப்படின்னு இந்த விளக்கத்திலையும் அவர் விளக்கமா சொல்றாரு. அதனால நம்ம புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இனிமே இதை உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. 5ஆம் குறள். நலத்தகை நல்லவர் கேர் புலத்தகை பூவனன் கண்ணார் அகத்து. விளக்கம். நல்ல பண்புகள் அமைந்த நல்ல ஆடவர்க்கு அழகு மலர் போன்ற கண்களை உடைய மகளிரின் நெஞ்சம் விளையும் ஊடலின் சிரிப்பே ஆகும். அதாவது நல்ல பண்புகள் நிறைந்த ஆடவன் என்ன செய்வானா,
அல்லது தலைவன் வந்து தலைவிய, இல்ல தலைவி வந்து தலைவனை ஊடல் ஏற்பட்டால் அவங்க வந்து சிரிக்க வைப்பாங்க அப்படின்றது. அதே ஒரு கவிதை நயத்தோட என்ன சொல்றாருன்னா, ஆடவருக்கு அழகு மலர் போன்ற கண்களை உடைய மகளிரின். இது வந்து இது எல்லாமே இந்த அட்வைஸ் பூராமே ஒரு தலைவனுக்கு சொல்றதாவே நம்ம எடுத்துக்கலாம். ஆடவர் ஏன்னா தெளிவாவே சொல்றது என்னன்னா, ஒரு விளக்கம். நல்ல பண்புகள் அமைந்த நல்ல ஆடவருக்கு அழகு மலர் போன்ற கண்களை உடைய மகளிரின் நெஞ்சம் விளையும் ஊடலின் சிரிப்பே ஆகும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நல்ல பண்புகள் அமைந்த நல்ல ஆடவருக்கு அழகு, நல்ல ஒரு பண்பு நிறைந்த ஆடவர்கள், அதாவது ஆணுக்கு தலைவனுக்கு சொல்றாரு. அவரோட தலைவி மலர் போன்ற கண்களை உடைய மகளிர், அவரோட மலர் போன்ற கண்களை உடைய தலைவியின் நெஞ்சம் விளையும் ஊடலின் சிரிப்பே ஆகும். சண்டையிடும் போதும் அவங்கள ஏதாவது கன்வின்ஸ் பண்ணி சிரிக்க வைக்கிறது தான் அழகே. ஒரு ஆடவருக்கு அழகே, நல்ல பண்புகள் நிறைந்த ஆடவருக்கு அழகானது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இந்த இந்த குறள் அமையுது. இதோட இந்த வீடியோவும் முடியுது. கண்டென்ட்டாக தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம பின்னாடி இருந்து வரோம். அறம்பொருள் இன்பம், இன்பத்துல இருந்து நம்ம தொடங்கி இருக்கோம். மேலும் இந்த காணொளிகள் பிடிச்சிருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட உங்க லைஃப்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்ஸ்.